அடடான ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சிறகடிக்க ஆசையில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதாவது விஜயா பேசுகிற வார்த்தைகள், நடந்துக்கிற விதம், அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குங்கிறது நம்ம நிறைய பேர் பல தடவை பாயிண்ட் பண்ண விஷயம். ஆரம்பத்தில் அந்த ஒரு மாமியார் டெரராக இருக்காங்க, மதிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்போ சிந்தாமணி நேற்று சிந்தாமணிக்காக இவங்களை வெளில போக விடாமல் தடுக்கிறது, காயப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் வெளிலேருந்து வந்திருக்கவங்க முன்னாடி இவங்களை அவமானப்படுத்துறதுனா ரொம்ப அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ ஓவர் ஆகிடுது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி தான் அது ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. அதே மாதிரி தான் ரோகிணி விவகாரத்தை மாட்ட விடாமல் இத்தனை நாள் இழுத்து ஒரு கட்டத்தில் சலிப்பாயிட்டாங்க எல்லாருமே. என்ன தான் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அது இல்லாமல் 1000 ஃபில்லர், 1000 புது கேரக்டர்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ புது ஒரு ட்ராக் என்ன அப்படின்னா, 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட்டு, இந்த கான்ட்ராக்டை முடித்தா 50,000 ரூபா லாபம் வரும் அப்படிங்கும் பொழுது அந்த கான்ட்ராக்டை கெடுத்து விடுறதுக்கு சிந்தாமணி ஏதோ பெருசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவர் தூக்கியெல்லாம் சுற்றி முத்து சந்தோஷப்பட்டுருக்கு, என்ன குழந்தை பிறக்க போதான்னு எல்லாரும் கேட்டால் இதான் விஷயம்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அப்படின்னு விஜயா கேட்கும்பொழுது நான் கெடுத்து விட போகிறேன்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கு லைட்டாக மனசு உறுத்தலாகி இவங்க இந்த மாதிரி சிறுக சம்பாதிக்கிற காசில் தானே மனோஜுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி வாங்கினாங்கிறது வேறு விஷயம். ஏன்னா அது அவங்களோட பணம், அவங்களுக்கு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு தேவை, கடனாக வாங்கியிருக்காங்க, எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு எடுத்து விட்டாலும் சரியாக இருக்குமா? இந்த சிந்தாமணி பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி 1000 தான் நமக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் இந்த விவகாரத்தை அப்படி விடக்கூடாது அப்படின்னு கொஞ்சோண்டு மனசாட்சியோடு நடந்துக்கிட்டு அவங்க மீனாவையோ டைரெக்டாக கூப்பிட்டோ இல்லை முத்துகிட்டையோ இந்த அம்மா அதை கெடுத்து விடுறதுக்கு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, நீ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குற விஷயம். அது நல்லாவும் இருக்கும். ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயமா நடந்து கடைசியாக காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயம், கடைசியில் விஜயாவோட ஹெல்ப்பில் மீனாவுடைய அந்த பிஸ்னஸை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்தளவுக்கு விஜயா மனசு மாறுவாங்களா, இல்லை இன்னும் மோசமாக கெடுத்து விட தான் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே இந்த கதை இப்போ போயிட்டுருக்கிறது முன்ன மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கும் போர் அடிக்குதா, இல்லை வேறு மாதிரி அப்படியே கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.